Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் முதல் மொட்டு அத்தியாயம் 15. பருவங்கள் வந்தன, பருவங்கள் போயின. பூமி காய்ந்தது, நகைத்தது, வெடித்தது, விளைந்தது, புரண்டது. வானம் வெளிரியது, கருத்தது, சிவந்தது, வெளுத்தது. விண்ணின் நகைப்பில் மண் சூலுற்றது. வண்ணச் செப்புகளை கொட்டி இறைத்து குதூகலித்தது இயற்கை குழந்தை. நகை அணிந்த நங்கை தன்னை நோக்கிக் கொள்வது போல் மேனிக்கு மேனி முகிழ்த்து வரும் மொட்டு கொள்ளையை கர்வத்துடன் நோக்கிக் கொண்டது செடி. பறந்து வரும் வண்டு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கும் போதே நாணமுற்ற மொட்டு தன் இதழாடையை பிரித்தது. இன்னும் பின்னும் பிரித்தது. இனி பிரிக்க முடியாது என்ற நிலை வந்ததும் தன் அந்தரங்கங்களை எல்லாம் காட்டிவிட்டோமே என்ற அச்சம் அப்போதுதான் ஏற்பட்டது போல திகைத்து திடுக்கிட்டு நின்றது. மாதங்கள் நழுவின. தனி குடும்பத்தின் அதிர்ச்சிகள் சமூகத்தின் ஓட்டத்தை நிறுத்துவதில்லை. வடக்கு மாட வீதியில் ஒரு ஒற்றை தனி வீட்டின் நிகழ்ச்சிகள் மயிலாப்பூரின் களிப்பை குறைக்கவில்லை. தெப்ப உற்சவம், சங்கீத சீசன், 63 சாய்பாபா ஆராதனை என்று நகரத்தின் வாழ்வு இயங்கிற்று வழக்கம் போல். சடக்கென்று படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் அம்மா. ஏதோ ஓசை கேட்டார் போல் இருந்தது. என்னைப் போலவே நிம்மதியில்லாத ஆத்மா இன்னொன்றும் இந்த வீட்டில் இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டால் சூடேறி கசகசத்திருந்த தலையணையை திருப்பி போட்டுக்கொண்டு மறுபடி நித்திரையில் ஆழ முயன்றான். லேசான சந்தடி தொடர்வது போலவே பிரமை ஏற்பட்டது. சிறிது சலிப்புடன் எழுந்து கொண்டு சுவிட்சை தட்டினால் விளக்கு எரியவில்லை. கரண்ட் நின்றுவிட்டதா என்ன? படுக்கும்போது கூட விளக்கு எரிந்து கொண்டிருந்ததே. மின்சார விசிறியின் விசையை திருகிவிட்டு சிறிது நேரம் நின்றாள். காற்றின் ஸ்பரிசம் உடம்பில் உராயாததிலிருந்து அதற்கும் மின்சாரம் வரவில்லை என்பதை கண்டுகொண்டாள். சாத்தியிருந்த சாளர கதவுகளை திறந்து விட்டது போல வெளியிலிருந்து வந்த மங்கலான வெளிச்சம் மின்சார விசிறி கைகாலை பரப்பிக்கொண்டு அந்தரத்தில் வெறித்தபடி தொங்கும் வினோத நிலையை வெளிப்பற்றிற்று. வழக்கமாக பக்கத்தில் தட்டுப்படும் ஆனந்தியின் காலோ இடுப்போ இப்போது படவில்லை. கொஞ்ச நாளாக தன் இளைய மகள் வேறு அறையில் தனியே படுத்துக்கொள்வது குறித்து கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டது. வளர்ந்து பெரியவளாகிறாள். குழந்தை மனப்பான்மையில் ஏற்படாத கூச்சங்கள் இப்போது அவளுக்குள்ளே வளர்கின்றன என்பதை திணைக்கும் போது சிறிது மகிழ்ச்சியும் ஓரளவு கவலையும் ஏற்பட்டன. அலமாரியில் இருந்த டார்ச் விளக்கை எடுத்து வெளியே வந்தாள். தாழ்வாரத்தில் முற்றத்தில் இருந்து வந்த ஈரக்காற்று இருட்டோடு கைகோர்த்து நடமாடிக்கொண்டிருந்தது. ஆனந்தியின் அறைக்கதவு திறந்திருந்தது. மெதுவை எட்டி பார்த்தபோது ஜன்னல் விளிம்பில் தோட்டத்தை பார்த்தாற்போல் முழங்காலை கட்டிய வண்ணம் அமர்ந்திருக்கும் ஆனந்தியின் நிழல் உருவம் வெளி வெளிச்சத்தை கத்தரித்த காகிதத்தால் அடைத்திருப்பது போல வளைவுகளுடன் தென்பட்டது. அம்மா, நீ இன்னும் தூங்கல என்று கேட்டபடி எழுந்து வந்தாள் ஆனந்தி. நான் கேட்க வேண்டிய கேள்வி அது. இந்த மாதிரி நேரத்தில் ஏன் தனியாக உட்காந்துருக்கலாமா நீயே என்று மகளின் தலையை வருடினாள் தாய். புழுக்கமாக இருந்ததுமா, நீ போய் படுத்துக்கோ, அப்புறம் குளிருதும்ப என்றாள் உரிமையுடன் ஆனந்தி. என்னை அதட்டுகிற அளவுக்கு பெரியவளாகிவிட்டா என்று எண்ணியவரை அம்மா கதவை சாத்தி கொண்டு வெளியேறினாள். மாடிப்படி அடைந்த போது என்ன சப்தம் அது? உற்று கேட்டால் மெல்லிய மூச்சொலி. குப்பென்று வியர்த்தது. பழைய சம்பவங்கள் பலவும் நினைவுக்கு வந்தன. ஒரே வினாடியில் இருக்காது. அந்த உறவையெல்லாம் முறித்து கொண்டு விட்டார். அப்படியே கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் தான் வீட்டில் இருக்கும்போதே அதை மீண்டும் இங்கே நடத்த அவருக்கு துணிச்சல் வராது. இனிமேல் தைரியத்தை வரவழைத்து கொண்டு படியேறினாள். டார்ச் விளக்கின் பொத்தானை அழுத்தியும் அது எரியவில்லை. கண்ணை விட காது கூர்மையாயிற்று. இப்போது ஒரு முதுகு சுவரோடு உரசும் சரசரப்பு. ஒரு காலை மெல்ல எடுத்து வைக்கும்போது ஏற்பட்ட நெட்டி முறிவு. யாரது என்று அதட்டலுடன் தலையை நிமிர்த்தி அதே வேளையில் பழிச்சென்று டார்ச் விளக்கும் ஒளி பாய்ச்சிற்று. நான் மாலி, சத்தம் போடாதீங்க. மாலி? பிரமிப்பால் மூச்சடைத்திருந்த அம்மா சுவரோடு சுவராக ஒட்டிக்கொண்டு நின்றிருந்த அந்த வாலிபனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். அவனை பற்றி கேள்விப்பட்டிருந்த பல கதைகளுக்கும் இந்த தோற்றத்துக்கும் சம்பந்தம் இருப்பதாக தோன்றவில்லையே. நல்லவனாகவே இருக்கட்டும், இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இவனுக்கு என்ன வேலை? நீ யாரானாலும் சரி, போயிடு வெளியே என்றால் கடுமையாக. மேகலை பார்க்க வந்தேன், 5 நிமிஷம் அவளோட தனியாக பேசணும், அனுமதிங்களே, உடனே போயிடுறேன் என்றான் மாலி தாழ்ந்த குரலில். விளக்கை அவன் முகத்துக்கு நேரே நீட்டினாள் அம்மா. படித்த பிள்ளை தானே நீ? கல்யாணமாகாத ஒரு கன்னி பொண்ணை ராத்திரி வேளையில் பார்க்க வந்தேன்னு சொல்ல உனக்கு கூசல? தவறாக நினைக்காதீங்க. அவள் என்னை பற்றி போறாயா இல்லையா? கூச்சல் போட்டு மேகலையின் அப்பாவை கூப்பிட்டுட்டுமா? இன்னுமா அங்கே சந்தடி? படிக்கட்டின் கீழே இருந்து குரல் கொடுத்த மேகலை விளக்கு வெளிச்சத்தையும் அதில் தெரியும் முகங்களையும் கண்டதும் விடுவிடு என்று படியேறி வந்தாள். மேகலை என்று முன்னே வந்தான் மாலி. என்று அதட்டலுடன் அவனை தடுக்கிறார் போல் நின்று கொண்டாள் அம்மா.
மேகலை அருகில் வரவில்லை. 4 படிகளுக்கு கீழாகவே நின்று கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். அம்மா, நான் யாரையும் பார்க்கவோ பேசவோ தயாராக இல்லைன்னு சொல்லிடு. வீணா என் பெயரும் அபவாதம் விளைக்க வேண்டாம் எவரும் என்றாள் உறுதியுடன். மேகலா, ஒரு நிமிஷம் கேளு. டார்ச் விளக்கால் அவன் முதுகை தட்டினாள். அம்மா, உன்னிடம் இல்லாத பண்பாடு என் பெண்ணிடம் இருக்கிறது. நகரு. படுக்கையிலிருந்து எழுந்து வந்ததால் காலைந்திருந்த மேகலையின் கேசத்தையும் செருகியிருந்த விழிகளையும் நோக்கியவாறு ஒரு கணம் நின்றான் மாலி. பிறகு நல்லது என்று ஒரே வார்த்தையில் கூறிவிட்டு படிகளில் இறங்கி நடந்தான். மேகலை சமீபித்த போது அவன் கால்கள் தயங்கின, கைகள் துடித்தன, உதடுகள் திறந்தன. ஆனால் அவளிடம் எவ்வித மாறுதலையும் காணாத ஏமாற்றத்துடன் மிச்ச படிகளையும் கடந்து இருளில் மறைத்தான். எங்கோ ஒரு கதவு சாத்திக்கொள்ளும் ஓசை கேட்டது. அம்மா மெதுவாக வந்து மேகலையின் தோளை அணைத்து தழுவி கொண்டாள். அவள் கன்னத்தை தொட்டபோது கையில் ஈரம்படுவது தெரிந்தது. பெண்ணின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்ட சங்கடத்தில் சிறிது நேரம் மௌனமாயிருந்தால் பிறகு தொண்டையை கனைத்து கொண்டு, வா மேகலை, நான் உன் பக்கத்திலே படுத்துக்கிறேன் என்று கூறி அவளை கைத்தாங்கலாக அழைத்துச் சென்றாள். படுக்கையில் வெகு நேரம் வரை சவம் போல கிடந்தாள் மேகலை. அதற்கு மேல் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாதவளாக, அம்மா என்று விம்மலுடன் பக்கத்தில் படுத்திருந்த தாயை இறுக கட்டிக்கொண்டாள். தூங்கு தூங்கு என்று அம்மா அவள் முதுகில் மெல்ல தட்டி கொடுக்கலானாள். படக்கென்று குறிப்பு புத்தகத்தை வெறுப்புடன் மூடி பையில் போட்டுக்கொண்டார் சக்கரவர்த்தி. ரத்தம் வரும் அளவுக்கு அவரது உதடுகள் பல்லின் கீழ் அழுந்தின. தொழிலில் புகுந்த இத்தனை வருடங்களில் இது மாதிரியான நெருக்கடி அவர் கண்டதில்லை. முன்பணத்தின் ஒரு பகுதியை வாங்கி கொண்டவர்கள் மிச்ச பகுதியை கொடுத்துவிட சரக்கை பெறும்படி நிர்பந்தம் செய்தார்கள். முழு பகுதியும் கொடுத்து வாங்கி கொண்ட சரக்கை எங்கே விற்பது என்று தெரியவில்லை. வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் வர வர தரம் குறைந்து விட்டது என்று புகாருடன் ஆர்டர்களை நிறுத்தி கொண்டார்கள். தொழிற்சாலை பக்கமே போகாமல் மனோரமாவிடம் மயங்கி கிடந்த தன் முட்டாள்தனத்தை உணர அவருக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. கையில் உள்ள ஸ்டாக்கை தீர்ப்பதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருந்தது சக்கரவர்த்திக்கு. ரூபாய்க்கு 4 கூட தேராமல் அதை விற்க அவர் விரும்பவில்லை. பண நஷ்டத்தோடு அப்புறம் மார்க்கெட்டில் எழுந்த பெயரை ஒரு நாளும் திரும்ப பெற முடியாது என்று அவர் அஞ்சினார். இந்த நிலையில் தான் இன்னொரு செய்தியும் அவர் காதில் விழுந்தது. கூடிய சீக்கிரம் கிங்ஸ்லி தோல் மாதிரியே நம்முடையதும் இருக்க போகிறது பாருங்க என்று சங்க கூட்டம் ஒன்றில் தனகோடி பல பேரிடம் பீற்றிக் கொண்டானாம். எந்த தைரியத்தில் அப்படி சொல்கிறான்? வெளிநாட்டு நிபுணர் யாரையும் அவன் வேலைக்கு அமர்த்தி கொள்ளவில்லையே. கிங்ஸ்லி தரத்தை மட்டும் அவன் பிடிக்க முடியாது, என்னிடம் அது இருக்கும் வரையில் என்று திருப்தியுடன் நினைத்து கொண்டு சோஃபாவில் சாய்ந்தவர் மறுவினாடியை திடுக்கிட்டு எழுந்து கொண்டார். பரபரவென்று பீரோவை திறந்து டிராயரை இழுத்தார். கம்பெனி சம்பந்தமான பல அனாவசியமான கணக்கு புத்தகங்கள் அங்கே குவிந்திருந்தன. போதாதற்கு சவுந்தரமோ மேகலையோ துணிமணிகளை வேறு கொண்டு வந்து அடைத்திருந்தார்கள். அதில் எத்தனை நாளாயிற்று இங்கே கவனம் செலுத்தி? பரபரவென்று பீரோவை அடைத்துக் கொண்டிருந்த குப்பைகளை கீழே தள்ளினார். காகிதங்களை பிரித்து பார்த்துவிட்டு எரிந்தார். வினாடிக்கு வினாடி அவர் பதட்டம் அதிகரித்தது. செருகு அறையின் அடிப்பலகையே கையில் தட்டுப்பட்டதும் பீதி வசப்பட்டு போனார். மீண்டும் கீழே எறிந்தவற்றை பார்த்தார். மறுபடியும் பீரோவின் மற்ற பகுதிகளை தேடினார். இல்லை, அந்த காகிதத்தை மட்டும் காணவில்லை. சவுந்தரம் வாங்க என்று அவர் போட்ட கூச்சலை கேட்டு ஓடி வந்தாள் அம்மா. குடி கட்டது என்று உரத்த குரலில் பதட்டத்துடன் ஆரம்பித்தவர் சரலின் தாழ்த்தி கொண்டார். ரொம்ப வருஷமா இங்கே ஒரு பழுப்பு நிற காகிதம் வச்சுருந்தானே, எங்க? என்ன காகிதம்? ஏன் இப்படி பதறீங்க என்று அம்மா அவருக்கு மேல் பதறினாள். அட தெய்வமே, என்ன கொல்ல போனாலும் அது போய்விடக்கூடாதுன்னு என்று தானே இரும்பு சேஃபில் கூட வைக்காமல் இங்கே வச்சுருந்தேன். தூக்கி எறிஞ்சிட்டியா எங்கேயாவது? எனக்கு புரியவே இல்லை, விளக்கமாக சொல்லுங்கள். இங்கே நீங்கள் வச்சிருப்பதில் கால் துண்டு காகிதம் கூட நாங்கள் நகர்த்தினது கிடையாது. எதை காணாமல் போ? சக்கரவர்த்தி தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். விவரிக்க இயலாத சோகமும் பீதியும் அவர் முகத்தை கப்பிக்கொண்டன. இதோ பாருங்க, அவர் கையை பிடித்து கொண்டு கெஞ்சினாலம்மா. எனக்கு வயிற்றை நோவு செய்கிறது. இப்படி பதறினா என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் நிதானிங்க, எதுவும் எங்கும் போயிடாது, அலட்டிக்கலாம்னு சொல்லுங்கள். சக்கரவர்த்தியால் என்ன முயன்றும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அரையும் காலுமாக அவர் சொன்னதிலிருந்து அம்மா புரிந்து கொண்டது இதுதான். கிங்ஸ்லி தொழிற்சாலையில் பதனிடப்படும் தோல்கள் சிறப்பான மென்மையும் பளபளப்பும் உழைப்பும் கொண்டிருப்பதற்கு காரணம் ஒரு பிரத்யேகமான பதனீட்டு முறைதான். ஒரு விசேடமான ரசாயன பொருளை குறிப்பிட்ட கட்டத்தில் அவர்கள் சேர்ப்பது உண்டு. கம்பெனியை விற்ற பெரியதுரை அதை சக்கரவர்த்திக்கு கூறி ஒரு காகிதத்திலும் குறித்து கொடுத்திருந்தார். தொழிற்சாலையில் இருந்த ஒரு நம்பகமான நிபுணருக்கும் சக்கரவர்த்திக்கும் மட்டுமே அந்த முறை தெரியும். பதனிடுதலில் குறிப்பிட்ட கட்டம் வரும்போது இருவரில் ஒருவர் இருந்து அதை செய்வது வழக்கம். நாளாவட்டத்தில் அந்த சேர்க்கை முறைகள் அவர்களுக்கு மனப்பாடமாகிவிட்டதால் காகிதத்தை நாட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. கிங்ஸ்லி தோலை போல வேறு யாராலும் தயாரிக்க முடியாதுன்னு இருமாந்திருந்தேனே சவுந்தரம், என்ன பண்ணுவேன்? போலீஸ்க்கு தெரிவிக்க வேண்டாமான்னு பார்க்குறேன் என்று குழந்தை போல தேம்பி அழாத குறையாக சக்கரவர்த்தி புலம்பினார். காகிதம் எங்கே போயிடும் நமக்கு தெரியாமல் இருங்க, மேகலையை கூப்பிட்டு கேட்குறேன், அவன் எங்கேயாவது பார்த்தாலான்னு
என அம்மா சொல்லி கொண்டிருந்த போதே மேகலை உள்ளே வந்தாள். போலீஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்ப்பா, எனக்கு தெரியும் அதை யார் களவாடி இருப்பாங்க என்ன என்று. மேகலை என்று வியப்புடன் கூவிக்கொண்டே எழுந்தார் சக்கரவர்த்தி விருட்டன. என்ன மேகலை, என்ன சொல்கிற என்று அம்மாவும் எழுந்தாள் பரபரப்புடன். அப்பா சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். இந்த குடும்பத்தை குட்டிச்சவர் அடித்து நம்ம மானத்தை வாங்க கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர் ஒரே ஒருவர் தான், அவர் வேலை தான் இது என்று ஆத்திரத்துடன் இறைந்தாள் மேகலை. யார் மேகலை, யார் என்று அம்மா வியப்புடன் அவள் தோலை குலுக்கினாள். வேறு யாருமா, உனக்கு இன்னுமா புரியல? நேற்று ராத்திரியில் வந்தானே திருடன், எதுக்காக வந்தான்னு புரிஞ்சிடுச்சா அவனுக்கு? மேகலை, சந்தேகமே இல்லைம்மா, அவன்தான். நீங்கள் இருங்கப்பா, நானே போய் கேட்டு வரேன். வேக வேகமாக தெருவில் இறங்கினாள் மேகலை. கதவை திறந்து கொண்டு ஆமை போல தலையை மெதுவாக நீட்டினார் காஷியர். என்ன வேணாம்? எஜமானரின் குரல் அவரை தூக்கி வாரி போட்டது. கணக்கு புத்தகத்திலோ அல்லது கடிதங்களிலோ அவர் ஆழ்ந்து கிடப்பார் என்று எதிர்பார்த்தது போக வாசலை பார்த்தாற்போல் வெறித்த நோக்குடன் சக்கரவர்த்தி வெறுமை உட்கார்ந்தது அவரை தடுமாற வைத்து விட்டது. ஒன்றுமில்லை, வீட்டுக்கு போகிறேன் நாங்கள் என்று இழுத்தார். நான் புறப்பட நேரமாகும் என்று நறுக்கன பதிலளித்தார் சக்கரவர்த்தி. எல்லோருடைய சாவிகளுக்கும் டூப்ளிகேட் ஆஃபீஸில் இருக்குல்ல? ஆமாம் சார், பெட்டகத்தில் வச்சுருக்கோம் என்றார் காஷியர் திகைப்புடன். சரி, நீ போகலாம், எனக்கு இங்கே வேலை இருக்குது. வேறு யாரும் ஆஃபீஸில் இல்லையா? இல்லை சார், நான் தான் கடைசியாக போகிறேன். போய் வரோம். வீரர்களை சொடுக்கிவிட்டு கொண்டு மன அமைதியின்மையை அப்புறப்படுத்த முயன்றார் சக்கரவர்த்தி. இயலவில்லை. அலுவலகத்தில் உள்ள எல்லாருடைய மேஜை பீரோக்களையும் குடைந்து பார்த்து விடுவதென்று தீர்மானத்துடன் தங்கியிருந்தார் அவர். மாலையின் மீது மேகலை சாட்டிய குற்றச்சாட்டு அவருக்கு தைரியம் தரவில்லை. காரியாலயத்துக்குள்ளேயே கூட ஒரு கள்ளன் இருக்கலாம் என்று கணக்கு போட்டார். அப்படி இல்லாவிட்டாலும் ஒருவேளை தானே எப்போதாவது மறதியாக இங்கே எங்காவது கொண்டு வந்து வைத்திருக்கக்கூடும் என்று நப்பாசையும் இருந்தது. கைக்கடிகாரம் மணி 11 என்பதை காட்டிற்று. சில்லென்று காற்றை குறைக்க மின்சார விசிறியை நிறுத்திவிட்டு சாளர கதவுகளை சாத்து திரும்பினார். வாசல் கதவு மடேல் என்று திறந்து கொண்டது. வணக்கம் வணக்கம், சௌக்கியமா என்று உற்சாகமாக கேட்டவண்ணம் உள்ளே வந்தான் தாண்டவம். இத்தகைய சந்தர்ப்பத்தில் அவரை சக்கரவர்த்தி எதிர்பார்க்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. கோபத்துடன், இருக்கிற இடத்துல இருந்தால் எல்லாரும் சௌக்கியம்தான், போவலையே என்று எரிந்து விழுந்தான். சாருக்கு என்ன அசாத்திய கோபம் என்றபடி நாற்காலில் உட்கார்ந்தான் தாண்டவன். கூர்க்கா, கூர்க்கா என்று உறக்க குரல் கொடுத்தார் சக்கரவர்த்தி. டீ குடிக்க போயிருக்கான் சார், நான் தான் காசு கொடுத்து அனுப்பினேன். எத்தனை தடவை உங்களோடய நான் வந்திருக்கேங்க. எஜமானுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவனான என்ன தெரியாத கூர்க்காவுக்கு என்று தாண்டவன் சிரித்தான். இது டவுன், சைனா பஜார், 4 மாடி கட்டணும், நினைவு கட்டணும். நீ புழுங்குகிற சூதாட்ட கிடங்கு மாதிரி கேள்வி முறை இல்லாமல் அத்வானம் இல்லை என்று உருமினார் சக்கரவர்த்தி. படா படா பெரிய மனிதர்களின் வாசத்தலங்கள் கூட சூதாட்ட கிடங்க மாறுவது என்று சக்கரவர்த்தி. சார், இந்த மாடி மேல் மாடி 2 இப்போது காலி. உங்களை கழுத்தை நிறுத்தி நான் கொலை பண்ணி பணத்தை இழுத்து வராந்தால் போட்டால் கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தாண்டவம், பயந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி எதுவும் ஜெய நான் வரல. தாண்டவம் இருக்கை விட்டு அவருக்கு பக்கத்தில் வந்து நின்றான். சக்கரவர்த்தி சார், 6-7 மாதங்களுக்கு முன்னால் மூஞ்சியில் 1000 ரூபாய் வீசி அடிச்சிங்களே, நினைவுதா? அதுக்கு என்ன இப்போ சொல்கிறேன். கால் சட்டை பையிலிருந்து நோட்டுக்கற்றை உருவினான் தாண்டவம். அதே பணத்தை இப்போ உங்கள் மூஞ்சியில் வீசி அடிக்க தான் வந்தேன். எனக்கு தேவையில்லை அந்த பணம் என்றார் சக்கரவர்த்தி ரோஷமாக. அடைச்சி, தேவையில்லாதவன் முகரையை பாரு, உம்முடைய நிலைமை எனக்கு தெரியாது. கற்றையிலிருந்து ஒரு 1000 ரூபாய் நோட்டை தூக்கி அறையின் மூலையில் எறிந்தான் தாண்டவம். நீர் அதை பொறுக்கி எடுக்கும் காட்சியை கண்குளிர பார்க்கணுமே. பொறுக்கும் முடியாது. வேண்டாம் சக்கரவர்த்தி சார், பிஸ்தா பருப்பில் வளர்ந்த அழகான எலும்பெல்லாம் அநியாயமாக முறிஞ்சு போகும். பொறுக்கும், நான் பார்க்கணும். சக்கரவர்த்தி தன்னுடைய திக்கற்ற நிலைமையை உணர்ந்து கொண்டு பல்லை கடித்த வரை குனிந்து நோட்டை எடுத்துக்கொண்டார். கணக்கு சரியாயிடுச்சா? ஆகிடுச்சு. கொடுமை இப்படி என்று வெடுக்கன அதை பறித்தான் தாண்டவம். இது இப்போது உம்முடைய பணம் இல்லையா? ஆமாம். கொஞ்சம் ஒரு வேடிக்கை காட்டுறேன். சட்டைப்பையிலிருந்து அவன் வெளியே எடுத்தது எதை என்று சக்கரவர்த்தி கவனிக்கும் முன் சரக்கென்று தீக்குச்சி ஒன்று கிழிக்கப்பட்டது. பாரு, குச்சியின் எரிமுனையை நோட்டிலே பொருத்தினான் தாண்டவம். வேண்டாம் வேண்டாம், நாகராமாக உட்காந்து வேடிக்கை பாருங்க. பணம் தண்ணீராய் புரண்டு கொண்டிருந்த காலத்தில் இன்னும் அட்டகாசம் போட்டிடுறேன். தேவையுள்ளவனை பார்த்தா எத்தனை பரிகாசமாக இருந்தது. வட்டியும் முதலுமா பாரும். இப்போது காலனாவுக்கு நீர் லாட்ரி அடிக்கும் வேலையில் 1000 ரூபாய், உம்முடைய 1000 ரூபாய் சாம்பலாகுத எப்படி ஜோராக இருக்குது பார்த்தியா? உம்முடைய வைத்த போலவே காகிதம் கருகி கொண்டு விழுந்தது. சாம்பலை எடுத்து நெத்தியில் பூசிக்கொள்ளுங்க சக்கரவர்த்தி சார், மூளைக்கு ரொம்ப நல்லது. குட் பை, வரட்டுமா? தெருவில் அவன் இறங்கிய போது கூர்க்கா எதிர்பட்டு ஒரு சலாம் வைத்தான் நன்றியுடன்.
ஐயா கிட்ட போய் சொல்லாமடே, ரொம்ப குஷாலாக இருக்காரு, நாஸ்தாவுக்கு ரூபாய் வீசுவார் போ என்று சிரித்து கொண்டே நடந்தான். சிரித்து கொண்டே ராயப்பேட்டையை அடைந்து நடமாட்டம் இல்லாத ஒரு தெருவில் இருந்த தன் வீட்டுக்குள் புகுந்து அறை கதவை திறந்தான். அவன் சிரிப்பு சடக்கென்று நின்றது. கால் மேல் கால் போட்டபடி அறை மத்தியில் நாற்காலியில் வீற்றிருந்த மாலி, வாப்பா தாண்டவம் என்று அவனை வரவேற்றான். தொடரும்.